உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 26 எலெக்ஷன்ல இப்போ உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிவிக்கே தான். எதனால? அண்ணன் தளபதி வந்திருக்கு, அப்படி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் வந்து நாம் தமிழர் பண்ணியிருக்கோம். நாம் தமிழர் இன்னும் முயற்சி பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகல. தலைவர் வராரு, தளபதிக்கு தான். தளபதி தான். நீங்க? நானும் டிவிக்கே தான். எதனால? தளபதி தான். டிவிக்கே தான் வெரி. இதுக்கு முன்னாடி யாருக்கு? நாம் தமிழர் கட்சி. ஐயா உங்க உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? நம்ம தளபதி தான் ஜி. தளபதி. எதனால? ஆனா சின்ன வயசுல இருந்து தளபதி ஃபேன். சோ அதனால தளபதி. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நாம் தமிழ். நாம் தமிழ். நாம் தமிழ். இப்போ விஜய். ஆமா. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? இல்ல. டிஎம்கே. அது ஒரு பெரும்பான்மையான கட்சியா அதான் இப்போதைக்கு இருக்கு. அதுதான் ஒரு கூட்டணி கட்சி நம்பாம தனியா இருக்கு. மற்ற கட்சி எல்லாம் கூட்டணி கட்சி இருந்தாதான் வரும். டிஎம்கே அப்படி கிடையாது. சப்போர்ட்டுக்கு மட்டும் லைட்டா பண்ணா போதும், டிஎம்கே வந்துடும். அதனால டிஎம்கே தான் இந்த வரை வரும். டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணேன். இப்பயும் அதுதான், எப்பயுமே அதுதான். நீங்க உங்க டிவிக்கு இளைய தளபதி விஜய். அது சின்ன இருந்து ஆசை. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். இந்த டைம் டிவிக்கு. இந்த டிவிக்கு சாவரம் டிவிக்கே தான். இப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப யாருக்கு? இப்போதைக்கு டிவிக்கே. இப்ப டிவிக்கு. எதனால டிவிக்கு? ஏன்னா சரியான ஒரு அங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆள் யாருமே எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. அது ஆட்சி ஆண்டா அது சரிப்பட்டு வராது. விஜய் கட்சி வந்ததுனால சொல்றீங்க? அதனாலலாம் கிடையாது. கட்சியிலேயே இப்ப வந்து பழைய அந்த நீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேனா ஒன்னா இருப்பாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? எனக்காக சொல்லலாம், தனித்தனியா இருக்காங்க. அதனால அது சரிபட்டு வராது. பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த கட்சி ஜெயிக்குதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? அப்படி கிடையாது. நம்ம இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல. யாரும் அதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எதாவது செய்ய போறோம் என்னன்னா பண்ணிட்டு சொல்லல. அது சொல்லக்குள்ள நம்ம பார்ப்போம். எடப்பாடி தான்பா. எதனால? என்னன்னா அவர் நல்ல வேலை செய்யறாரு. இவங்க வந்து பாதி சொல்லிட்டு பாதி செய்யாம இருக்காங்க. பாதி சொல்லிட்டு பாதி செய்யாம இருக்காங்க. இது எடப்பாடி சொன்னது செய்யறாரு. செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க, அதை பத்தி என்ன? அது வந்து கண் துடைப்பு தான். அதான் போறது. அதான் கண் துடைப்பு. வந்துருவாரு அவரு. செங்கோட்டையன வந்துருவாரு அவரு. அவர் வந்து மனசு தாங்க முடியாம போயிருக்காரு. அந்தாண்ட கண்டிப்பா வருவார். எடப்பாடிட்ட வந்துருவாரு. அவர் வந்து ஒண்ணு சேரணும்னா, அவர் ஏடிஎம்கே ஒண்ணு சேரணும்னா அவருக்கு குறிக்கோள். யாரும் ஒண்ணுமே சேரல, அதனால அவர் அங்க போயிருக்காரு. இன்னும் கண் துடைப்பா போயிருக்காரு. அவர் இப்ப தலைமை ஒருங்கிணைப்பாளரா சேர்ந்திருக்காரு. அவர் எப்படி வருவாருன்னு சொல்றீங்க? அவர் வந்து கண்டிப்பா வருவாரு. ஆனா எங்க மனசு எங்க ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏடிஎம்கே வந்துருவாரு. செங்கோட்டையனா வந்துருவாரு அவரு. இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு போட்டீங்க? ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் படத்தில் ஜெயிச்சார்ல, அப்ப நாங்க வந்து வளையமணி இங்க இருந்து பார்லிமெண்ட் டிகிரி போயிருக்கோம். அப்ப இருந்து ஏடிஎம்கே தான் நாங்க. ஓகே. ஓட்டையா இருக்காங்க திமுக டிவி. இவருக்குதான் விஜய்க்கு. இல்ல நல்லவமா செய்யறாப்புல, நல்லா இது பண்றாப்புல, அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி திமுக போகணும். திமுக. இந்த டைம் இந்த விஜய்க்கு. உங்க ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனாலதான் அவங்க ஆட்சியே சிறப்பா இருந்துச்சு. இப்ப வந்து பாலியல் பலாத்காரம், கொலை அதாவது தலைவிரித்து அடைகிறது. இந்த அறத்தை ஒழித்துக்கிட்ட அம்மா ஆட்சி திரும்ப மலரணும். கண்டிப்பா 2024 அம்மா ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும். கட்சியில இருந்து எல்லாம் வெளியே போயிட்டு செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. போறவங்க போட்டுங்க. அதிமுக ஓட்டுங்க என்னையுமே உடையாது. எட்டலைங்கிற ஓட்டு என்னையுமே உடையாது. நான் வயசுல சின்னவன் தான் இருந்தா எனக்கு அஇஅதிமுக தான் பிடிக்கும். அம்மா ஆட்சி தான் பிடிக்கும். அம்மா ஆட்சி திரும்பவும் மலரும். இப்ப நிறைய பேர் போறதுனால கட்சியில நிறைய பேர் அதிருப்தி இருக்குல்ல மக்களுக்கு கூட. நிறைய பேர் போறாங்க, நிறைய பேர் இணையறாங்களே. 10 பேர் போறாங்க, 10 பேர் இணையறாங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல பிஜேபி சேர்ந்ததுல இருந்து. அதனால நிறைய பேர் யோசிக்கிறாங்க எப்படி இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு. பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அம்மா இருந்தா பிஜேபி உள்ளே நுழைய முடியாது. அதனால அம்மா ஆட்சியா திரும்பி வளரும். ஆனா இப்ப எடப்பாடி சேர்த்துட்டாரு பிஜேபி. அவர் சேர்ந்திருக்காருன்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் சேர்ந்திருக்காருன்னா அவர் நல்லதான் சேர்ந்திருப்பார்.
சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? எப்பயுமே ஏடிஎம்கே. இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் ஏடிஎம்கே தான், எப்பயுமே எப்பவுமே ஏடிஎம்கே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி நல்லா இருக்கும், அதனால சொல்றேன். நாங்க ராமதாஸ். ராமதாஸ். எதனால? அவங்க வந்தா நல்லது செய்வாங்கன்னு. எப்பயுமே அவங்களுக்கு. அம்மா, நீங்க 26 தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக, அதிமுகக்கு புதுசா விஜய் வந்திருக்காங்க, நாம் தமிழர் இருக்கு. யாரு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? விஜயகாந்த் வந்தா நல்லா இருக்கும். விஜயகாந்த். தேமுதிக. எதனால? அவர் நல்லா மக்களுக்கு செய்வாரு. பிரேமலதா வரணும். எங்களுடைய ஆதரவா, எங்களுடைய ஆதரவு நாங்கள் எப்பவுமே டிஎம்கே. எதனால? நாங்கள் அப்போதுலேருந்தே அதெல்லாம் போட்டுருக்கோம். எப்பயுமே டிஎம்கே. சரி, அக்கா, ஒரு சின்ன கேள்வி. 26 தேர்தல்ல உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வரணும். எதனால? எதனால விஜய் வரணும்? மக்கள் வந்து ரொம்ப வியாபாரத்திலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, வேலைகள்லயும் சரி, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் உழைக்கிற மக்களுக்கு வேலை நிறைய இருக்கணும். ரொம்ப பொருளாதாரம்லாம் ரொம்ப பாதிக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீட்டில இருந்து ஏதாவது பண்ணணும், அது மாதிரி ஏற்பாடு கொடுக்கணும். பெரும்பாலும் ஆம்பளைங்களுக்கு இப்போ ரொம்ப வேலைகளும் கிடையாது, வருமானங்களும் கிடையாது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு பொருளாதாரம் வந்து மக்களுக்கு ரொம்ப யாருக்குமே பணங்கிறது யாருக்குமே தட்டுப்பாடு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கேட்டா யார் வந்தாலும் சரி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். வீடு இல்லாதவங்களுக்கும் சொந்த வீடு கொடுக்கணும், வேலை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் டிசிஷன் இதுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு இருந்தோம். இப்ப வந்து யாரு வராங்களோ அவங்களுக்கு போடலாம்னு இருக்கோம். விஜய்க்கு தான் போடலான்னு. யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல வந்து இப்போதைக்கு இருக்கிற கட்சி பாத்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வந்து யாருக்கும் வந்து இப்ப ஒரு மன விருத்தியில தான் இருக்காங்க. அதிகமா இப்ப வந்து டிவிக்கே தான் ரொம்ப விரும்புறாங்க. அதனால வந்து டிவிக்கே தான் வரும். ஏன்னா அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எதனால தாவேக்கா? தாவைக்கானா இப்ப சின்ன பிள்ளையில இருந்து இப்ப ஒரு 50 வயசானங்கிற வரைக்கும் எல்லாரும் கவரக்கூடிய இதுல வந்து அவங்க இருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து படத்துக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கெடுதல் ஒன்றும் பண்ண. இப்ப வந்து கெடுதல் பண்ணிட்டாருன்னு கரூர் சம்பவத்தை வச்சு சொல்றாங்க. என்ன ஒன்னா, ஒரு நடிகரா இருக்கிறனால அவருக்கு கூட்டம் வந்து எப்போதுமே அதிகமா வரதான் செய்யும். அவரை பார்க்க வந்து ஏராளமான மக்கள் வந்து வரதான் செய்வாங்க, அதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்போட அவங்க வந்து முன்கூட்டியே அவங்க எடுத்திருந்திருக்கணும். ஆனா வந்து அதை கேட்டு அவங்க எடுக்க முடியல. அதனால வந்து இவங்களும் போலீஸ் வந்து அதிகமா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஆனா பாதுகாப்பு அவங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கல. இருந்தாலும் வந்து அந்த மக்கள் வந்து கரூரை பொறுத்தளவு மக்கள் வந்து இன்னமும் வந்து விஜயை வந்து தப்பா நினைக்கல. அவங்கள வந்து ஒரு தலைவனா தான் பாக்குறாங்க, அவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மீண்டும் அவர் கரூர் வந்து பிரச்சாரத்துக்கு போனாருன்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துக்குவாங்க. அதுல எந்த குற்றச்சாட்டும் விஜய்க்கு மேல வைக்க மாட்டாங்க. அதான் நடைமுறை உண்மை. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்னா இப்போதைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜய் மட்டும்தான். அவங்களோட கூட்டணி யார் யாரு சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த 2026 நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அது எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அவர் ஏத்துக்குவாரு. ஏத்துக்கிட்டு அவர் தலைமையில கூட்டணி வைக்கிறவங்க எல்லாருமே வென்று வருவார்கள். செங்கோட்டையன் தாவேக்கால தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்த்திருக்காங்க. 2-3 நாள் ஆகுது. அவரு வந்து தங்கமான மனுஷன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து 20 வயசுல வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தவர். இப்ப எனக்கே வந்து நான் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நான் வந்து பிறந்திருக்கவே மாட்டேன். அவர் 50 நாள், எனக்கு வயசு 42 ஆகுது. ஆனா வந்து அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அந்த ஊரே ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்து அவரு ஆட்சி பண்ற மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல வந்து அவரு வந்து டிவிகேவுக்கு நல்ல சப்போர்ட்டா நல்ல ஒரு மனிதரா இருப்பாருங்கிற இருக்கு. அது இல்லாம அவர் நல்ல ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி. அவர் வந்து அவர் ஆலோசனைப்படி கட்சி இந்த மேல இன்னும் கொஞ்சம் பலப்படும். தாவேக்கா கட்சி வந்து நல்லா பலப்படும். டிவிக்கே நம்பர் 1 வரும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க போன தேர்தல்? நான் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் கொடுத்துட்டு இருந்தேன். கேப்டன் விஜயகாந்த் தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன்.
இப்போ அவருக்கு மறைவுக்கு பதிலாக இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்கலான்னு நாங்கள் இருக்கோம். சரி, நன்றி.